குளித்தலை சட்டமன்ற தொகுதி சிவாயம் ஊராட்சியில் கிராமமாக திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் வாக்கு சேகரித்தார். பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி சிவாயம் தெற்கு ஒன்றியம் சிவாய ஊராட்சியில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் இரும்புதிப்பட்டி சந்தை, இருப்புதிப்பட்டி, கோடங்கிப்பட்டி, சடையம்பட்டி, பாம்பனூர், கந்தன்குடி, ஐயனூர், ஈச்சம்பட்டி குடியிருப்பு, அக்கரைப்பட்டி, கீழாரிப்பட்டி, வேப்பங்குடி தெரு, வேப்பங்குடி, சீரங்கரெட்டியூர், நடு கூத்தம்பட்டி, கீழ ஊத்தம்பட்டி குடியிருப்பு, கிழவன்பாடி, குருவிக்காரன்பட்டி, நொச்சிப்பட்டி, பெத்தூர் சீமை, நாயக்கனூர், ஆண்டி நாயக்கனூர், கோவில்பட்டி குடியிருப்பு, வேளாங்காட்டுப்பட்டி, கீழ கோவில்பட்டி, மேல கோவில்பட்டி, குப்பாச்சிப்பட்டி, குப்பாச்சிப்பட்டி குடியிருப்பு உள்ளிட்ட 30 கிராமங்களில் திமுக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எடுத்து கூறி வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்து மேளதாளத்துடன் ஆரத்தி எடுத்து வரவேற்று கைதூக்கி சூரியனுக்கு வாக்களியுங்கள் என கோஷமிட்டனர். வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் பேசியதாவது: முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி முதலில் நின்று வென்ற தொகுதி குளித்தலை. இந்த பெருமை வாய்ந்த தொகுதியில் எனக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற பல திட்டங்கள் குளித்தலை தொகுதிக்கு செயல்படுத்தி மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மீண்டும் திமுக ஆட்சி அமைய தங்களை நேரடியாக சந்தித்து தைரியமாக வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறோம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்தார். அதில் முதல் கையெழுத்து தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் என தெரிவித்தார். அதன்படி இன்று வரை 1,31,00,000 மகளிர்கள் பயனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மேலும் நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி, 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும். மேலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி. அப்போது தாய்மார்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும். அதில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற எண்ணற்ற சாதனைகள் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்று மீண்டும் செயல்படுத்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக பேசினார். இதில் தொகுதி பொறுப்பாளர் கேசவன், மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில வர்த்தகரணி துணை செயலாளர் பல்லவி ராஜா, கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன், மாவட்ட பிரதிநிதி ஜெயவேல், பெரியசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன், விடுதலை சிறுத்தை கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர். உறுப்பினராக இருந்த ஒருவரின் குடும்பம், அந்த குடும்பத்திற்கே மீண்டும் வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒருவர் எதிர்கட்சியிலே வேட்பாளராக அறிவித்த பிறகு தலைவர் அவர்கள் மிகவும் நிதானமாக யோசித்துதான் என்னை போன்றவர்களை, சாதாரண ஒருவனை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள். இதற்கு காரணம் தலைவர் அவர்களுடைய சாதனை. தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராவது அந்த சாதனையால் பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். தமிழக மக்கள் என்றும் நன்றியுடையவர்கள். அதிலும் நம் குளித்தலை சட்டமன்றத்தினுடைய மக்கள் மிக நன்றியுணர்வோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருப்பார்கள். வெளியிலெல்லாம் கூறுவார்கள், இரணியமங்கலம் மாற்று கட்சிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று. எதுவும் கிடையாது. எங்களுக்கு 2 கண்களாக ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இன்னொருவர் கேப்டன் இயக்கத்திலும் இன்னொரு புறம் தொல் திருமாவளின் ஆதரவோடும், இப்படி 4 புறமும் 4 தூண்களாக எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் பெரியது. எனவே இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக எழுச்சியோடு வெற்றி பெறும். இது உதயசூரியனின் கோட்டை என்பதை இந்த தேர்தலிலே நிரூபித்து காட்டுவோம். நிச்சயமாக சொல்கிறேன், குளித்தலையை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள்.
சவால் விட்டு கூறுகிறோம். அந்த அளவிற்கு எங்களுடைய தேர்தல் சக்கரவர்த்தி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் எங்கள் பின்னால் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தோல்வி ஒன்றை தழுவாத ஒரே தலைவர் கலைஞருக்கு பிறகு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இங்கே நிற்பது சூரியனூர் சந்திரன் நல்ல வேட்பாளர். இங்கே நிற்பது வி செந்தில் பாலாஜி என்ற ஒரு மாமனிதன் என்பதை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். இன்று முதல் சொல்கிறேன் கேளுங்கள். இந்த மண்ணில் உதயசூரியன் மட்டும்தான் இந்த தேர்தலை உதிர்த்தும். எனவே நீங்கள் ஆதரியுங்கள், உதயசூரியனை வெற்றி பெறுங்கள். இந்த ஒரு உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.